பிரைஸ் லார்ட் டிபிஎம் ஃபேமிலி. இந்த பிப்ரவரி மாதம் கூட தெய்வன் உங்களை காணிக்கிறதான கிருபைகளாக தெய்வனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதம் சங்கிலிகளை அறுக்கிற மாதமா இருக்கு. எந்தெந்த சங்கிலிகள் உங்களை கட்டி வைத்திருக்கோ எல்லா சங்கிலியும் தெய்வன் அறுக்க போறாரு. எந்த பாவத்தின் சங்கிலி உங்களை கட்டி இருக்கோ, எந்த சாபத்தின் சங்கிலி கட்டி இருக்கோ, எந்த வியாதியின் சங்கிலிகள் கட்டி இருக்கோ, எந்த அடிமைதளத்தின் சங்கிலி கட்டிருக்கோ எல்லா சங்கிலிகளும் தெய்வன் என்று அறுக்க போறாரு. தெய்வன் இந்த நாள்ல கூட உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்கிற வார்த்தை அப்போஸ்தலர் 12:7. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. பெருசா எதுவும் பண்ணல, போய் சங்கிலிகளோட போராடல. தட்டி தூதன் வந்தாரு, தட்டி எழுப்பினார், சங்கிலிகள் இறந்தது. தூதன் வந்தாரு, தட்டி எழுப்பினாரு, சங்கிலிகள் இறந்தது. நினைச்சு பாருங்க, எதனால கட்டப்பட்டிருக்காங்க, எதனால என்ன சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கு, எதனால என்ன பாவத்தின் சங்கிலி, ஏதோ ஒரு இடத்துல நான் கட்டப்பட்டிருக்கேன். என் வாழ்க்கையில நான் முன்னேற முடியாதபடி, தெய்வனுக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி, அடுத்த நிலைமைக்கு என்னால போக முடியல. என் குடும்பம் ரொம்ப வருஷம் அதே நிலைமையில இருக்கு, இன்னும் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியல. எதனால நிறுத்தப்பட்டிருக்கு, எது என கட்டி வைத்திருக்கு, ஏன் கட்ட வைத்திருக்கு உங்களுக்கு தெரியுங்களா? அழகா வேதத்துல சொல்லப்பட்டிருக்குங்க. மார்க் 3:27 பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக் கூடாது. கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். யாரு பலவான்? நீங்க தான் பலவான். யாரோட கர்த்தரோட ஆவி யார் மேல இருக்கோ அவங்கதான் பலவானா இருப்பாங்க. கர்த்தரோட ஆவி உங்க மேல இருக்கா, நீங்க தான் பலவான். எதுக்காக தேவன் உங்க பலவானா வைத்திருக்கிறாரு? உங்க குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக, உங்க சபைக்காக உங்க பலவானா வைத்திருக்கிறாரு. உங்க சபைக்காக ஜெபித்து போராடுகிற ஒரு ஜெப வீரரா உங்களை வைத்திருக்கிறாரு, ஒரு ஜெப வீராங்கனையா வைத்திருக்கிறாரு. தேவனுடைய படையில ஒரு சேனி தளபதியா உங்களை வைத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட நீங்க உங்களை கட்ட விடக்கூடாது. பலவானாகி நீங்க எதுக்காக இருக்கணும்? நீங்க போராடணும். நீங்க உங்க முழங்கால நீங்க போராடணும். ஏன் போராடணும்? நீங்க முழங்கால போராடுனா சத்ரு உங்களை மேற்கொள்வான், சத்ரு உங்களை கட்டி வைப்பான். சத்ரு பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, உங்களை முந்தி கட்டலனா ஒருவனோ அவன் பலவான வீட்டை கொள்ளையிட முடியாது. சத்ருக்கு என்ன பண்ணும்? உங்களோட திட்டத்தை அழிக்கணும். தேவன் வச்ச உங்க மேல வச்ச சித்தத்தை அழிக்கணும். தேவன் உங்க மேல வச்ச அபிஷேகத்தை அழிக்கணும். அப்ப என்ன பண்ணும்? ஏதோ ஒரு வகையில உங்களை கட்டணும். சத்ரு எங்க கட்டுவான்? எங்க வீக்னஸா இருக்குமோ அங்க கட்டுவான். பல பேர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மாத்திப்பான். அதாவது குடும்பத்தை ஆண்டவரே என் குடும்பத்தை பாதுகாப்பு ஒப்படைக்கிறேன், ஏசப்பா என் வாழ்க்கை உங்க சித்தத்துக்கு கொடுக்குறேன். ஆனா ஏதோ ஒரு விஷயத்த புடிச்சு வச்சுப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்த சுய வேலை செஞ்சிடும். ஏதோ ஒரு விஷயம் ஆண்டவரை எல்லாத்தையும் மாத்திக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தை என்னால என் வாழ்க்கையில மாத்திக்க முடியல. இந்த ஒரு காரியம், இந்த ஒரு கோபத்தை என்னால விட்டு கொடுக்க முடியல. அவங்க பேசின அந்த வார்த்தையை என்னால மாத்திக்க முடியல. அந்த வைராக்கியம், அந்த ஒரு மனஸ்தாபம், அந்த கோபம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை என்னால மாத்திக்க முடியல. நீங்க எந்த விஷயத்த தேவனோட பாதத்துல வைக்காம, எந்த விஷயத்த பலிப்பீடத்துல வைக்காம நீங்க உங்க கரத்துல வைத்துக்கிறீங்களோ, எந்த விஷயம் உங்க கரத்துல இருக்கோ அதெல்லாம் சத்ருவுக்கு இடம் கொடுக்கிறது. எந்த விஷயம் தேவனோட பாதத்துல இருக்கோ அதெல்லாம் பலனா இருக்கும். தேவனோட பாதத்துல இருக்கிற காரியங்கள் உங்க வாழ்க்கையில அது பலனா இருக்கும். ஆண்டவரே பினான்ஸ் உங்களுடைய பாதத்துல ஒப்படைக்கிறேன். ஏசப்பா என்னோட அபிஷேகத்தை உங்களுடைய பாதத்துல ஒப்படைக்கிறேன். நீங்க தேவன் கொடுத்த காரியங்களை தேவன் பாதுகாப்பாரா இல்லைங்க பலவானா இருப்பீங்க. எங்க வீக்கா இருக்கணும், நான் ஏதாவது ஒரு விஷயத்தை என் வாழ்க்கையில நான் எடுத்து ஒரு முடிவு எடுக்கிறேன். இந்த விஷயத்த நான் முடிவு எடுத்துக்கிறேன். ஆண்டவரே என் வாழ்க்கையை குறித்ததான முடிவை நான் எடுத்துக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க வைத்திருப்பீங்க, சத்ரு அங்கதான் கிரியை செய்வான். நினைச்சு பாருங்க, யோபுவோட வாழ்க்கையில யோபுவோட குடும்பத்தை சுற்றியும் அவர் மொத்தமா தேவனோட அர்ப்பணித்து இருந்தாரு. தேவன் வேலையடித்து பாதுகாத்தார்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனா அதே மாதிரி நீங்க இதுல பாத்தீங்கன்னா யூதாஸ் காரியத்துக்குள் சத்ரு புகுந்தான்னு போடப்பட்டிருக்கும். எப்படி இவர்கிட்ட யோபோட வாழ்க்கையில பர்மிஷன் கேட்கிறார். ஆண்டவர் உங்க பிள்ளையோட வாழ்க்கையில நான் போய் சோதிக்கணும், பர்மிஷன் கொடுங்க. ஆனா யூதாஸ் காரியத்துக்கு எந்த பர்மிஷனும் கேட்கல, புகுந்தான். ஏன்னா ஒரு பணத்தின் ஆசை. சத்ருவோட காரியம் ஏதாவது உங்ககிட்ட காணப்படும்னு சொன்னா, இந்த சின்ன விஷயம் தானே, இது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்கன்னு சொன்னா, சத்ருவோட காரியம் உங்ககிட்ட காணப்படும் சொன்னா அவன் அதுல உங்ககிட்ட அட்வான்டேஜ் இருப்பான். அந்த விஷயத்துலதான் உங்களை கட்ட பார்ப்பான். ஏன்னா அதுல உங்களை கட்டிட்டா நீங்க எழும்பி பிரகாசிக்க முடியாது. எதனால என்ன இந்த பலவீனம் கட்டி வச்சிருக்கு? உங்க முழங்கால எதனால என்னோட ஜபத்தை கட்டுற மாதிரி என்னோட ஒரு சின்ன வியாதி வந்தது. இந்த வியாதிகள் என்ன கட்டி வைக்குது. ஏன் கட்டி வைக்குது? உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃபை பாதிக்கணும். நீங்க ஜெபிக்க முடியாதபடி தடுக்கணும். நீங்க ஜெபிக்கலனா உங்க குடும்பத்தை தொட்டுடலாம். நீங்க தான் ஜெபித்து உங்க குடும்பத்துக்கு தேவன் உங்க பொறுப்புல கொடுத்திருக்காரு. நீங்க அதுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கீங்கன்னா சத்ரு முதல்ல யார பாப்பா? பலவான் யாரோ பலவான கட்ட பாப்பா. பலவான் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துக்குள்ள நீங்க பலவானா இருக்கணும். நீங்க ஒரு ஜெயாலியா இருக்கணும், ஜெயம் கொள்ளுகிறவனா இருக்கணும். நீங்க தேவனுக்குள்ளாக ஜெயம் கொள்ளணும்னு சொன்னா நீங்க உங்களோட பலன் யாரா இருக்கணும்? தேவனா இருக்கணும். எல்லாவற்றையும் நீங்க தேவனை சார்ந்து இருப்பீங்கன்னு சொன்னா எந்த விதத்திலையும் உங்களோட பலவீனம் இருக்காது, பலன் தான் இருக்கும். உங்களுடைய பலவீனங்கள் மேல தேவனோட பலன் அசைவாடணும். உங்களோட சுகவீனத்தின் மேல பரலோக சுகம் அசைவாடணும். பரலோக சுகம், பரலோக பலன் என் மேல இருக்கும்னு சொன்னா சத்ரு என்ன மேற்கொள்ள முடியாது. நான் சத்ருவோட கிரியைகள் மேற்கொள்ளுவேன். நான் தேவனுக்குள்ள ஜெயம் எடுக்கிறவனா இருப்பேன். அதுக்கு என்ன பண்ணணும்? சத்ரு என்ன கட்டக்கூடாது. ஹல்லேலூயா.
நினைச்சு பாருங்க, எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமா? நீங்க எந்த விஷயம் ஒப்பு கொடுக்காம இருக்கீங்களோ அது சத்ருவா இருக்கு, அதெல்லாம் சத்ருவோட கரத்துல இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது உங்க வாழ்க்கையில சங்கிலிகள் அறுக்கப்படணுமா? எந்த சங்கிலிகளும் அறுப்படும் அந்த விஷயங்கள் நீங்க தேவனுக்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நம்ம இன்று கூட தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? உங்க வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்களா? உங்க எந்தெந்த காரியங்கள் நீங்க கொடுக்காம இருக்கீங்களோ, எந்தெந்த விஷயங்கள் உங்க இருதயத்துல இருக்கோ அதை நீங்க தேவனை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தேவனை நோக்கி பார்க்கணும்ப்பா. ஏசப்பா, ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதரனும் கரத்தில் தருகிறான். ஏசப்பா, நீதாமே அவங்க வாழ்க்கையில எந்த இடத்துல சத்ரு கட்டி வச்சிருக்கானா, பினான்சியல்ல கட்டி வைத்திருக்க எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்துல முறித்து போடுகிறேன். எல்லா சங்கிலிகளும் ஏசப்பா, பினான்சியல்ல கட்டி வைத்திருக்க சங்கிலிகள் அறுக்கப்படுவதாக, பலவீனத்தை கட்டி வைத்திருக்க சங்கிலிகள் அறுக்கப்படுவதாக ஆண்டவரே. ஏசப்பா, குடும்பத்தை கட்டி வைத்திருக்கல, பிள்ளைகளை அடிமைத்தல்ல கட்டி வைத்திருக்கிற எல்லா சங்கிலிகளும் அறுக்கப்படுவதாக என் தேவனாகிய கர்த்தர் பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். God bless you.